நம்ம காட்டில் சோளம் விளைஞ்சிது. அப்போல்லாம் வறுத்து வறுத்து சாப்பிட்டுங்க. இப்போ இல்லை. அதுக்கு தான் நானும் இப்போ வறுத்து கொடுக்க சொல்லி கேட்குறேன். அந்த சோளம் கொஞ்சம் இருக்குது வீட்டில். இதுதான் சோளப்பொரி கேட்குறிய, அதை வறுத்துட்டு வரேன். இரு வந்துடுறேன். சரி. இது சோளம், முத்து சோளங்கிறது இதுதான். இது சேலத்து பக்கம் நல்லா விளையுது. இந்த சோளத்தை தான் பொரி வறுக்கிறது. எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி. நிலா பாருங்க எப்படி இருக்குது. நிலா பாரு அழகாக இருக்குது. நீ சித்ரா பௌர்ணமி நல்லா பார்க்குறதுக்கு நல்லா பெரிய நிலாவாக தெரியுது. பாரு நிலா நல்லா நீ பிரகாசமாக இருக்குது. நல்லா வெளிச்சம் பாரு பளிச்சுன்னு இருக்குது. கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு, கொஞ்சம் உப்பு போட்டு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிரட்டி விட்டு அந்த சோளத்தை போட்டு வறுத்தா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா காரம் நல்லா இருக்கும். இப்போ நல்லா கலக்கியாச்சு. இப்போ போட்டு வறுத்துக்கலாம். பாருங்கள் நான் எப்படி வறுக்கிறேன்னு. இப்போ போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். சோள பொரிக்காட்டிய பாரு வறுத்துட்டு வந்துக்கிறேன். கொஞ்சம் மிளகு பொடி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி சோளத்தை பிரட்டி அப்புறமேல சட்டி காய வச்சு கொட்டி வறுத்தா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். பாரு வறுத்துருக்கிற பாரு எப்படி செஞ்சுருக்கிறேன். நல்லா சூப்பராக காரம் உப்பு எல்லாம் அருமையாக இருக்குது. இப்படி தான் பொரி வறுக்கணும். அப்படி தான் பொரி வறுத்தா தான் பிள்ளைங்க திங்குவான். பள்ளியோட விட்டு வந்தா வறுத்து வச்சுக்கிட்டு கொடுப்பேன். ஒடியாந்து பேத்திங்கெல்லாம் அள்ளிட்டு போவாங்க. இதான் நல்லா இருக்குது.
பேத்திங்கெல்லாம் வந்து அள்ளி சாப்பிடுவாங்க, நல்லா இருக்காது தான் வீட்டில் வறுத்து வச்சுக்கிறேன். அதுதான் அப்பெல்லாம் வறுத்து வறுத்து சாப்பிடுவோம். ஆமாம், சூப்பராக இருக்குது. ரெட்ட ரோஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.